friends, today's special pepper mushroom fry. அதாவது நம்ம மஷ்ரூம் ஃப்ரெஷ் மஷ்ரூமை வந்து பெப்பர் ஸ்டைலில் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அது எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: ஃப்ரெஷ் மஷ்ரூம் எடுத்துச்சிங்க. நான் கிரே ஆயிஸ்டர் மஷ்ரூம் 200 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சத்தூள், சீரகத்தூள், மல்லித்தூள், பேப்பர் தூள். ஸோ இதெல்லாம் வந்து காக்கா டீஸ்பூன் எடுத்துச்சிங்க. மல்லி 1/4 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுந்து 1/2 டேபிள் ஸ்பூன், வெங்காயம் 1 நறுக்கி வச்சிங்க. நான் பச்சை மிளகா சில்லி பாடி 2 எடுத்து வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு ஸ்பைசி கூடுதலாக வேணாக்கா நீங்கள் 4 கூட போட்டுக்கலாம். இப்போ நம்ம சமைக்கலாம். அதுக்கு தேவையாக ஒரு பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வைப்போம். ஸோ பேன் சூடான பிற்பாடு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு. எண்ணெய் சூடாயிருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம எடுத்துருந்து சீரகம் 1/4 டீஸ்பூன் அது போட்டுக்குவோம். அது நல்லா கொஞ்சம் பொரியட்டும். பொரிஞ்ச பிற்பாடு வெங்காயம் 1, பச்சை மிளகா 2, அதாவது ஊசி மிளகா 2 பழந்து வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா தாளிப்போம். வெங்காயம் நேரம் மாதிரி கொஞ்சம் வதங்கணும். ஸோ அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் கிண்டிகிட்டே இருப்போம். ஓகே, வெங்காயம் நல்லா குக் ஆகிருச்சு. நல்லா மணமாகவும் இருக்கும். இந்த டைமில் வந்து நம்ம கருவேப்பிலை போட்டுக்குவோம். கருவேப்பிலையும் கொஞ்சம் வடிக்கிட்டோம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அதையும் போட்டுக்குவோம். ஸோ நல்லா தாளிப்போம் எண்ணெயில். இப்போ மொத்த மசாலா பவுடரை வந்து நம்ம போட்டுக்குவோம். எடுத்து வச்சிருந்தது போட்டு நல்லா அதே எண்ணெயில் நல்லா வாட்டி எடுப்போம். ஸோ மசாலாலாம் நல்லா குக் ஆயிடுச்சு. நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. நல்லா ட்ரையாக இருக்குது பாருங்களேன், நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம மஷ்ரூமை போட்டுக்குவோம். தண்ணி எதுவும் ஊற்ற வேணாம், ஏன்னா மஷ்ரூம்லேயே தண்ணியாக தான் இருக்கும். ஸோ இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். மஷ்ரூமை கீழே வந்து நம்ம தாளித்த பொருட்கள்லாம் இருக்குல்ல, ஸோ பரட்டி விடுவோம். ஸோ இது வந்து மஷ்ரூமில் பாடுற மாதிரி, ஃப்ரெஷ் மஷ்ரூமில் பாடுற மாதிரி நல்லா தாளித்து விடுவோம். அனல் குறவாக வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரம் வந்து குக் ஆகட்டும். மஷ்ரூம் நல்லா வந்துருச்சுன்னு எப்படி தெரியுனாக்கா, அது உள்ள அந்த தண்ணிலாம் வந்து நல்லா வெளியாயிடும். ஸோ அப்போ வந்து நல்லா குக் ஆயிடுச்சின்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம கொஞ்ச நேரம் நல்லா கிளறி விட்டாச்சு. கொஞ்ச நேரம் குக் ஆகட்டும். இங்கே பாருங்கள், மஷ்ரூம்லேருந்து தண்ணி வெளியாக வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா? ஸோ அதனால தான் சொன்னேன் தண்ணி நம்ம ஊற்ற வேணாம், ஏன்னா மஷ்ரூம்லேயே இயற்கையாகவே தண்ணி இருக்குது. ஓகே, நம்மளோட மஷ்ரூமும் நல்லா வந்துருச்சு. நம்மளுடைய பெப்பர் மஷ்ரூம் ஃப்ரைஸ் ரெடி. ஸோ இது நம்ம சாம்பாரோட வச்சு சாப்பிட்லாம். ஸோ ஒயிட் ரைஸில் வச்சு சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினாக்கா மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுத்துங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். God bless you. Happy cooking. Bye bye. Drop it.